ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃப்ளரிஷ்டு போனியோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வெய்ஃபா கிட்ட சாங் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி காட்டியிருந்தான். அதுக்குள்ள பார்த்தா ஏதோ காஸ்ட்லியான ஜெய்ட் ஐட்டம் இருக்கு. சாதாரண புலிக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுவேன் நினைச்சியான்னு கேட்க உடனே வெய்ஃபா பாக்குறா. தெரியும் உங்களுக்கு பணம் தான் முக்கியம் தெரியும், அதனாலதான் ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் கூட ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு கையில கொண்டு வந்து கொடுக்குறா. அது சாங்கு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். எது உனக்கு 50 எனக்கு 50 ப்ராஃபிட்டா? ஒட்டு மொத்தமா நான் தான் எல்லா காசையும் போடுறேன், அப்படிலாம் ஒண்ணும் நான் ப்ராஃபிட் பார்க்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ கிளம்பு, முதல்ல எனக்கு 20 செடி தொட்டி தரணும்ல, அதை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல உடனே வெய்ஃபா பாக்குறா. சரி கோவப்படாதீங்க, நீங்களே சொல்லுங்க, ஒரு டீல் போட்டுக்கலாம். இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி அப்படின்னு கேட்க, இன்னைக்கு உன் உயிரையே நான் தான் காப்பாத்திருக்கேன், நீ மட்டும் என் கண்ணுல படாம வேற யார் கண்ணிலாவது பாட்டு இருந்தனா அவ்வளவுதான், இன்னும் நீ இருந்தே இருக்க மாட்ட. இங்க வா, நான் உனக்கு கூட இருந்துட்டு ஒரு டீல் பேசுறேன் அப்படின்னு அவனுக்கு 90% ப்ராஃபிட்னும் நம்ம வெய்ஃபாக்கு 10% போடுறான். 90-10 கொஞ்சம் ஓவரா இருக்குங்க அப்படின்னு வெய்ஃபா சொல்ல ஆரம்பிக்க, என்னமா இது, சரி போனா போது, நீ எனக்கு 20 செடி தொட்டி கொடுக்கணும்ல, அது கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலா இந்த ப்ராஃபிட் தான் எனக்கு சரிப்பட்டு வரும், இல்லனா வேணாம் உடனே சொல்ல வெய்ஃபா பாக்குறா. இருக்கிறதுக்கு வேற காசுக்கு எங்க போறது அப்படின்னு ஓகே நான் டீல் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு அதை வேகமா சாங்க கிட்ட கொடுத்துட்றா. இதுக்கு மேல நம்ம காசு சம்பாரிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, இப்ப நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு, வா என் கூடயே வண்டியில கிளம்பலாம் அப்படின்னு நம்ம சாங்க கூப்பிட வெய்ஃபா ஓகேன்னு சொல்லிடுறா. இங்க வெளியே வந்து பார்த்தா அந்த ராஜாவோட தம்பி இருக்கார்ல, அவர் பேரு பிரின்ஸ் நிங்கான், அவர்கிட்ட அவர் பொண்ணு யூஜி வந்துடுறா. அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன் பையன் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா பாக்குறாரு, நீ மட்டும் இந்த சாங்க கல்யாணம் பண்ணியிருந்தனா எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா திரும்ப இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, இங்க பாருங்கப்பா, இந்த சாங்க ஒவ்வொரு கிளப்புக்கா போயிட்டு பொண்ணுங்க கூட நல்லா ஃபன் பண்ணிட்டு திரியறவன், அவன் நான் கல்யாணம் பண்ணா பதவி வேணா பெருசா போகலாம், ஆனா எனக்கு சந்தோஷம் இருக்காதுப்பா. ஆனா லூஷு இருக்கான்ல, அப்படி கிடையாது, அவன் பாட்டுக்கு சின்சியரா படிக்கிறானே தவிர கிளப்புக்கெல்லாம் போக கூட மாட்டான். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல எல்லாரும் பதவி ஆசை பிடிச்சவங்கிறதால அவங்க பதவி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மறுபடியும் திரும்ப வந்துருவாங்கப்பா அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. உன்னை லவ் பண்றா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூருக்கு அனுப்பி விட்டேன், அவங்க பழி வாங்க மாட்டாங்களான்னு கேட்க, இல்லப்பா அந்த குடும்பத்துல எல்லாரும் காசு ஆசை பிடிச்சவங்கன்னு சொன்னேன்ல, எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஓகேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா நிஜமாவா, லூஷு உன்னை நல்லா பாத்துக்குவானான்னு கேட்க, அதெல்லாம் நல்லா பாத்துக்குவான், அவனுக்கு ஒரு சின்ன பதவி மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமா யோசி சொல்றா. உனக்கு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா பதவி எல்லாம் ஏற்பாடு பண்ணாம இருப்பேனா என்ன, இருந்தாலும் பெரிய லெவல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கணும்ல, ஓகே நீ சொல்றது சொல்ற, உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இங்க வெய்ஃபாவும் சாங்கும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. வண்டிக்குள்ள இருக்கிற சில பொருள் எல்லாம் பார்த்துட்டு வெய்ஃபா, இதை வச்சு பல பொருள் பல ஊரையே வாங்கலாம் போல, அவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டமா வச்சிட்டு இருக்கீங்க, என் அறிவு கண்ணை திறந்து விட்டுட்டீங்கன்னு சொல்ல, சாங்கு பாக்குறான், கையெல்லாம் உனக்கு அழுக்கா ரத்தமா இருக்கு கீழே விழுந்ததுல, அதெல்லாம் முதல்ல தொடச்சுக்கோ, யாராவது என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க, அதுவும் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ற, இதெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணனா கையே கொஞ்ச நாள் காணாம போயிரும், ஒழுங்கா நல்ல டூல்ஸா யூஸ் பண்ணுன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா பிரின்சஸ் வராங்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே வெய்ஃபா போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த யூஜி தான் எட்டி பாக்குறா. என்னது இது, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காலாம், அவகிட்ட அட்ராக்ட் ஆயிட்டீங்களா, அது யாருன்னு கேட்க, உடனே ஸ்கிரீனை மறைச்சிட்டு நம்ம சாங்க சொல்றான், அது ஏதோ சாதாரண பொண்ணு, அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு போலன்னு கேக்குறான். ஆமா அந்த வெய்ஃபா இருக்கால, மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாலாம், அதனால லூஷோக்கு இப்ப சிங்கிள் தான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறா. சாங்கு திரும்ப பாக்குறான். வெய்ஃபாவோட கையை பிடிச்சிழுத்து, எனது செத்து போயிட்டியா, ஏற்கனவே உனக்கு ஃபேக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம இனிமே உன்னை எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கணும், இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, இதுக்கு நீ எவ்வளவு தெரியுமா எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, வெய்ஃபா பாக்குறா. ஒரு நல்ல ஜென்டில்மேனா கொடுத்த வாக்க மீறக்கூடாது, எல்லா டீலும் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அதுவும் இல்லாம ஏற்கனவே வெய்ஃபா இறந்து போயிட்டா, இங்க இருக்கிறது ஒரு புது பொண்ணுங்கிறதால யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு அப்படின்னு வெய்ஃபா ப்ராமிஸ் பண்றா. மறுபடியும் லூஷோ இந்த ஊருக்கு வர போறானா, எதுக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாங்க வண்டியில போயிட்டு இருக்கான். வெய்ஃபா வீட்டுக்கு வந்ததுமே கூட ஷெங்கியோட சேர்ந்துட்டு ஷெங்கிங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. எந்த செடியை எப்படி நடணும், என்ன டெம்பரேச்சர்ல பாத்துக்கணும், எவ்வளவு தூரம் தண்ணி விடணும், எவ்வளவு நேரம் வெயில்ல வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவளும் எல்லாத்தையும் ஆர்வமா கத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது, ஏதோ மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு அங்க வெய்ஃபா ஏஞ்சி பாக்க, உண்மையாவே மழைதான் வந்துட்டு இருக்கு, ரொம்ப குளிர், இவங்க வேற இருக்கிற இடம் எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஓட்டையா இருக்கு மேல எல்லாம். வெய்ஃபா எந்திரிக்கிறத பார்த்துட்டு ஷெங்கியும் ஏஞ்சிடுறா. சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து செடியெல்லாம் செக் பண்ணிட்டு வரலான்னு வெய்ஃபா கூட்டு போறா. 2 பேரும் பாக்குறாங்க, மழையில அதிகமா நனையாம செடியெல்லாம் காப்பாத்தி வச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல செடியில ஏதாவது பூச்சி இருக்கான்னு 2 பேரும் ஊத்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா பூவெல்லாம் பூத்திருக்கு. நம்ம பூ பூத்துருச்சு ஷெங்கி, இங்க பாரு அப்படின்னு பயங்கரமா வெய்ஃபா ஹாப்பி ஆயிடுறா. ஷெங்கி அதுக்கும் மேல ஹாப்பி ஆயிட்டு, நிஜமாவா நம்ம நினைச்சதை செஞ்சுட்டோமா, நீங்க பாரு கால இருந்து இந்த செடியை பார்த்துட்டே இருந்ததால என்னோட
சட்டை கையெல்லாம் கூட வாசம் ஆயிடுச்சுன்னு சொல்ல உடனே நம்ம வெய்ஃபாக்கு ஒரு ஐடியா வருது. பரவாயில்ல, ஸ்லீவ் வாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூக்கு நம்ம ஒரு பேர் வச்சிடலாம். இதுக்கு மேல இதை குள்ள போனி அப்படின்னு யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. அடுத்த நாள் நேரம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஒரு பெரிய பெட்டியில கருப்பு துணி போட்டு செடியெல்லாம் மறைச்சு கொண்டு வந்துட்டு இந்த போனி செடி வெறும் 80 காசு மட்டும் தான் அப்படின்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. போனி செடி ஒவ்வொன்றும் 1000 காசு. ஏங்க இருக்கிற குள்ள போனி இருக்கே அதுவே 50 காசுக்கு விற்கிறாங்க. இது எப்படிங்க நீங்க கண்டிப்பா வந்துட்டு 80 காசுக்கு விற்க முடியும்? வாய்ப்பே இல்ல. இல்லனா மட்டமா ஏதாவது இருக்கும், பூக்கவே பூக்காதுன்னு சொல்ல இதோ பாருங்க அப்படின்னு வெய்ஃபா செடியை ஓபன் பண்ணி காட்டுறா. எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இத குள்ள போனின்னு சொல்லாதீங்க, இதுக்கு பேரு ஸ்லீவ் வாசம். நீங்க அதை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு சின்னதா தொட்டு பார்த்தாலே உங்க கையெல்லாம் பயங்கரமா வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வீடு எப்படி மணக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல எனக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு ஸ்டாக் தீந்து போனதால ஆளுக்கு புக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் நாங்க சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம வைஃபாவும் அப்புறமா ஷாங்கியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா ஷங்கிக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. முதல்ல நீ மருந்து சாப்பிட்டு கோல்டு புடிச்சுக்கிச்சு பாரு. இவ்வளவு காசு சம்பாரிச்சு நம்ம 90% சாங்குக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல, பிசினஸ் தான் அதான். அது மட்டும் இல்லாம நமக்கும் சேர்த்து டூல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. 2 பேர் காசுல இருந்து சேர்த்து அதெல்லாம் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வீடா பார்த்து வாடகைக்கு பிடிக்கணும். இந்த இடத்துல வந்து இவ்வளவு பனி பெய்யுது, மழை கொட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் இங்கே இருந்தோம்னா நமக்கு கோல்டு பிடிச்சிரும். அப்புறம் காசு சம்பாரிச்சு பிரயோஜனம் இருக்காது. நல்ல ஏதாவது செடி வளர்க்குற மாதிரி இடம் இருக்கிற ஒரு வீடா முதல்ல வாடகைக்கு பார்க்கலாம் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. அடுத்த நாள் அந்த புரோக்கரு என்னமா எந்த வீடு காட்டினாலும் ஓகே இல்லங்கிறீங்க, நீங்க கொடுக்குற காசுக்கு எப்படிமா தோட்டம் எல்லாம் பெருசா வரும்னு கேட்க இல்லங்க எங்களுக்கு தோட்டம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. இங்க வாங்க, ஒரே ஒரு இடம் இருக்கு, நீங்க சொல்ற எல்லாமே பக்காவா அங்க செட் ஆகுது, வந்து பாருங்க அப்படின்னு நேரா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அந்த இடம் ரொம்ப நாளா மெயின்டைன் பண்ணாம ரொம்ப பாலடைஞ்சிருக்கு. என்ன ஒரு முக்கியமான ஏரியால பாலடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வெய்ஃபா உள்ள போயிட்டு இருக்க பார்த்தா அங்க தரையெல்லாம் நல்ல ஈரப்பதமா இருக்கு. பழைய சருகெல்லாம் கொட்டி நல்ல உரமா மாறி இருக்கு. ஆஹா, நல்ல சூப்பரான இடம் சிக்கி இருக்கு. இது தெரிஞ்சா அவன் காசை ஏத்திர போறான். மெயின்டைன் பண்ற மாதிரியே அப்படின்னு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெய்ஃபா ஷங்கிய கூட்டு போறா. என்னங்க இது இடம் பெருசா இருக்கு, ஆனா இவ்வளவு குப்பையா இருக்கு, இதை எப்படிங்க நாங்க வந்து சரி பண்ண முடியும்? அது ஏன் இவ்வளவு கம்மியா வேற அந்த இடத்துக்கு வாடகை கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க பக்கத்துலதான் அந்த சாங்கு இருக்காருல அவரோட அரண்மனை இருக்கு. அதனால யாரும் இங்க பயந்துட்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல வெய்ஃபா செங்கியை தனியா கூட்டு போயிட்டு பாரு, சாங்கு வீடு வேற பக்கத்துல இருக்கான். அப்பப்ப காசு கடன் தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கிட்ட போய் அவசரத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, இந்த இடத்த கிளீன் பண்ணி தரதுன்னா சொல்லுங்க, நாங்களே இந்த வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு போனா போதுன்னு சொல்ற மாதிரி வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா இதே நேரம் இந்த ஊருக்கு லூஷு வந்துடுறான். வந்தவன் வண்டியில இருந்து இறங்குறதுக்குள்ள அங்க பிரின்சஸ் வந்துடுறா அவனை வரவேற்கிறதுக்காக. உன்னோட வீட்டுக்கு போக போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வீட்டு வாசலை காட்டுறா. லூ குடும்பத்தோட வீடு அப்படின்னு எழுதி இருக்கு. லூஷு பார்த்து ஷாக் ஆயிடுறான். இந்த ஊரை விட்டு நாங்க கிளம்பும் போது இந்த வீட்டை வித்துட்டு தான் போனோம்னு சொல்ல, இருந்தாலும் உன் வீட்டுல இருக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கும்ல, அதான் இந்த வீட்டை நானே வாங்கிட்டேன் உன் பேர்ல. இதுக்கும் மேல நம்ம புதுசா எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம், ஓகேவான்னு கேட்க தேங்க்ஸ் அப்படின்னு லூஷு சொல்லிட்டு இருக்கான். உள்ள போலாம் வா அப்படின்னு கூட்டு போயிட்டு இந்த பிரின்சஸ் யூச்சி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு இந்த பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல வைஸ் டைரக்டரா போஸ்டிங் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் போக போக ப்ரொமோஷன் எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்ல ஒரு மாதிரி ஆயிடுது லூஷுக்கு. நான் நல்லா படிக்கிற பையன், ஏற்கனவே நான் என்னோட சொந்த திறமையில தான் படிச்சு ஏற்கனவே இந்த குட்டி ஊர்ல ஜட்ஜா இருந்தேன், இதுக்கு மேல நானே திறமையில வளர்ந்துக்குவேன்னு சொல்ல எனக்கு தெரியும் உனக்கு நிறைய வந்து நோக்கம் எல்லாம் இருக்கு, லட்சியம் எல்லாம் இருக்குன்னு, ஆனா நீ ரொம்ப கம்மியா ஸ்டார்ட் பண்ண கூடாதுல்ல, நீ ஏற்கனவே பெருசா ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரமா அடுத்தடுத்த பதவிக்கு போயிடலாம். இந்த டோக்கனை கையில வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டா எங்க அப்பாவோட அரண்மனைக்கு நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம், உன் கூட நான் திரும்பி சேர்ந்துட்டேன், எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப லூஷுக்கு திரும்ப கட்டி பிடிக்கிறதா வேணாமா அப்படின்னு ஒண்ணு புரியாம குழப்பமா இருக்கு. அடுத்த நாள் லூஷு கிளம்பி வேலைக்கு போறான். இப்ப அவன் டிபார்ட்மெண்ட்ல இவன் வைஸ் பிரசிடென்ட் தான். அதுக்கு மேல ஒரு பிரசிடென்ட் இருப்பார்ல, அவரே கூப்பிட்டு வணக்கம் போட்டு மரியாதை கொடுத்து உள்ள கூட்டு போறாரு. ஏன்னா பிரின்ஸ் நீங்கோட மருமகன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் வேலை என்ன சார், எனக்கு சொல்லுங்க, எனக்கு காட்டுங்கன்னு லூஷு கேக்குறான். நீங்க சும்மா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஜாலியா உட்காந்துருங்க, உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க அங்க இருந்து போறாங்க. இல்ல ப்ளீஸ் வேலை கொடுங்க அப்படின்னு லூஷு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா என்னடா இது பொம்மையை விட கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு லூஷு சொல்ல ஆரம்பிக்க அவன் அசிஸ்டன்ட் பாக்குறான். எல்லாருக்கும் உங்க மேல ரொம்ப பொறாம இருக்கு, அது ஒண்ணுதான், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்படியாவது பெரிய லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணியே ஆகணும், அப்பதான் என்ன பத்தின எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும், ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு நான் வரலன்னு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு லூஷு சொல்லிட்டு இருக்கான். இங்க அவன் கூட வேலை பார்க்க வேண்டிய ஸ்டாஃப் எல்லாம் இப்ப நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு வெளியே போய் சாப்பிட போறோம், ஏற்கனவே இந்த பையன் மருமகனாக போறானே ராஜாக்குங்கிறதால பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கு, இதுக்கு மேலே நம்ம கூட்டு போவேனா, தனியாவே போலாம் அப்படின்னு எவ்வளவு முடியுமோ லூஷுவை அவ்வளவு அவாய்ட் பண்றாங்க. ஆனா லூஷு உட்காந்து தனியா படிச்சு அந்த வேலையெல்லாம் சின்சியரா கத்துக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம வைஃபாவும் ஷெங்கியும் சேர்ந்து அந்த புதுசா வாடகைக்கு வாங்கியிருக்காங்கல்ல அந்த வீட்டை கிளீனுக்கு மேல கிளீன் பண்ணிட்டு இருக்க. வைஃபா புதுசா இன்னொரு ரூம் இருக்கு, நிறைய ரூம் இருக்கு, பெரிய வீடா தான் இருக்கு. அங்க வரா, உள்ள பார்த்தா எக்கச்சக்கமான பர்னிச்சர்லாம்
யூஸ் பண்ணாம நல்ல பர்னிச்சர் ஓரமா போடப்பட்டு மூடப்பட்டிருக்கு. ஷெங்கியை கூப்பிடுறா, இங்க பாரு பர்னிச்சர் செலவெல்லாம் நமக்கு மிச்சம், எவ்வளவு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து கிளீன் பண்றா. அங்க ஒரு கதவு ஒண்ணு இருக்கு. என்ன கதவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா அதை திறந்து பார்த்தா அந்த பக்கமா நம்ம சாங்கோட தோட்டமா. சாங்கு மானெல்லாம் ஓட விட்டு ஜாலியா தோட்டத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வெய்ஃபா கிட்ட வீட்டு பத்திரத்தை சாங்கோட அசிஸ்டன்ட் காட்டுறான். இப்போ நம்ம வெய்ஃபா வாடகைக்கு எடுத்திருக்கால, இந்த இடமும் நம்ம சாங்கோட வீடு தானா, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்குன்னு மூடி போட்டிருக்கானா. இது என்னோட தோட்டத்தோட இன்னொரு பக்கம் தானே சொல்ல ஷெங்கி வேகமா ஓடி வந்து நம்ம கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு இந்த பையன் வாடகைக்கு விட்டான்ல அவன் ஓடி போயிட்டான்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. ப்ளீஸ் சார், இதுக்கு மேல எங்களை துரத்திடாதீங்க, எல்லா காசையும் புடுங்கிட்டு அவன் ஓடி போயிட்டான், அதனால எங்களால இதுக்கு மேல நீங்க துரத்தினீங்கன்னா உங்ககிட்ட போட்ட டீலிங்க என்னால நிறைவேற்றவே முடியாம போயிடும். இந்த இடம் நல்லா வளமா இருக்கு, நான் நல்லா யூஸ் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணாம தான் வச்சிட்டு இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்க உடனே சாங்க பாக்குறான். சரி ஓகே போனா போது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா, இனிமே இந்த வீட்டை சரி பண்ண வேண்டியதான்னு பெரிய தோட்டம் இருக்குல்ல அந்த இடத்துல ஏதேதோ நிறைய குப்பை செடி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. வெய்ஃபா கூட ஷெங்கையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அங்க பாக்கும்போது ஏதோ ஒரு செடி இருக்கு. அதை பார்த்துட்டு வெய்ஃபாக்கு ஒரு ஐடியா வருது. பக்கத்துல இருக்கிற ஆளுங்க விவசாயிகள் எல்லாம் கூப்பிட அவங்களே இந்த செடியை ஆளுக்கு பிச்சுட்டு போறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மூலிகையா, அங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வித்துருவாங்களாம். வெய்ஃபா நம்மளே வித்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஷெங்கி வந்து கேட்க, அது வந்து நமக்கு நிறைய டைம் வேஸ்ட், இத்தனை ஒரு 10 பேர் வந்தாங்க, ஆளுக்கு 2 பேரை வச்சு அவங்களே பிச்சுட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, சில சமயம் நமக்கு காசை விட டைம் ரொம்ப முக்கியம், அதை கரெக்டா யூஸ் பண்ணுன்ட்டு. அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா இவங்களோட பிகினிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போக போக என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.